வணக்கம் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஜியை பற்றி போட்டிருந்தோம், முந்தா நாள் போட்டிருந்தோம், தெரு தெருவாக அலையும் ஜி அப்படின்னு போட்டிருந்தோம். எங்கேன்னா ராமர் கோயில் திறப்புக்காக போய் அயோத்தி பகுதியில் போய் திடீர்னு காரை விட்டு இறங்கி பத்திரிக்கையோடு போய் நேராக ஒரு வீட்டுக்காக போய் ஏழைகள், அதாவது வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்கள கவர்றதுக்காக ஒரு பில்டப்பை கொடுத்து அங்கங்கே ஒரு 4 வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு வந்தார். ஆனால் இந்த பள்ளிவாசலை வந்து அது மசூதியை இடித்த விவகாரமாகட்டும், கட்சியை வளர்த்த விவகாரமாகட்டும், அப்படி மூத்த தலைவர்களை வரவேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அது செய்திகள் பார்த்தோம். ஆனால் ஜி வந்து பில்டப் கொடுத்து ஆர்எஸ்எஸ்க்கே சவால் விடுறாரு. ஆர்எஸ்எஸ் உள்ளே கொதித்து போயிருக்கிறது அப்படின்னோம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மோடிஜி என்ன டக்குன்னு அடிபணிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதுக்காக அடிபணிச்சார்? இவ்வளோ இதாக இருக்கக்கூடிய பில்டப் கொடுத்துட்டு யாருக்கும் அடிபணியாத வாடா பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய மோடிஜியை உள்ளே வந்து கண்ட நெருப்பை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். ஆப்படித்து ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணியை வைத்திருக்கிறது அப்படின்னு தான் அந்த தகவல் வருது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் சாமியார்கள்லாம் மோடிஜிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு உள்குத்து வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளே குதிச்சு போயிருக்காங்க. நம்ம போட்டோம். அதை முதல்ல பார்த்துருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டதை நான் என்ன போட்டேன், யார் யாருக்கு பிரச்சனை அதை பார்த்துருங்க. அடுத்து தொடரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜி சார்பில், சங்கிகள் சார்பில் செட்டப் செய்யப்பட்ட, அதாவது சங்கிகள்னு நம்ம இதில் சொல்ல முடியாது. ஏன்னா சங்கிகளுக்கே ஆப்பு வைத்தவர் மோடி. அதனால தான் இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. நம்ம பிராமணர்கள் வர்சஸ் ஆர்எஸ்எஸ், அதான் பிராமணர்கள் வர்சஸ் மோடி நடந்துகிட்ருக்குல்ல. இந்த வார் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் மோடிஜியோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய பிரபலத்தை வைத்து தான் நீங்கள் கட்சி நடத்தணும், பிஜேபின்ற கட்சியே வந்து என்னை வைத்து தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தலாக இவர் பார்க்குறாரு. ஆர்எஸ்எஸ் என்ன பார்க்குறதுன்னா, இவர் வந்தால் நம்ம காலி ஆயிடும்னு பார்க்குது இல்லையா. இந்த வார் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. ஜி வந்து தர ரேட்டுக்கு இறங்கிட்டார் அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேசில் அயோத்தியாவில் உள்ள தெருவாக சந்தாக உள்ளே இறங்கி மக்களை திடீர்னு போய் சந்திக்கிறது, அங்கே உடனே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி. அது பிஜேபியும் கிடையாது, ஆர்எஸ்எஸும் கிடையாது, ஒன்றும் போங்கடா, மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தாலே போதும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பிஜேபின்ற கட்சியை அடுத்த எலெக்ஷனில் இல்லாமல் போயிடும், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கான செட்டப்புகள், அதற்கான மீடியாக்கள் எல்லாம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆர்எஸ்எஸ் செய்வதற்காவது தேய்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து ஒன்று ஓட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ராமர் கோயில் வாரில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்து வந்து இருப்பாங்க. இல்லைன்னா மோடிஜி தோத்துட்டார், மோடிஜி இல்லை வந்து ஏதாவது தொங்கல் வந்துச்சு அப்படின்னா மோடிஜி அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதான். எங்கே இருப்பார்னே தெரியாது, எந்த நாட்டில் போய் இருப்பார்னு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் மோடிஜி கை ஓங்கி விட்டது என்றால் ஆர்எஸ்எஸ் இருக்காது. ஆர்எஸ்எஸ் அதோட ஊற்றி மூடிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் இருக்கும், அதில் ஒரு டம்மி தலைவரில் போட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் அவர் ஆர்எஸ்எஸோட ஆதிக்கமோ அதிகாரமோ அரசிடம் செலுத்த முடியாது, பிஜேபியிடம் செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டம்மி பீஸாக அதை மாற்றுறதுக்கான வார் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டோம், போன வாரம் போட்டோம், 10 நாளைக்கு முன்னாடி வேறு சேனல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ளுக்குள்ளே வந்து அதாவது ஆர்எஸ்எஸுக்கும் நம்ம ஜிக்குமான பனிப்போர் வந்து தீப்போராக மாறிவிட்டது. இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் நம்ம போட்டிருந்தோம். அதாவது கட்சியை 80களில் ஆரம்பித்தது அத்வானியும் வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி இவர்கள் தான், சரிங்களா. இப்போ இவர்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு வாஜ்பாய் இறந்துட்டார். அத்வானி வந்து 90 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு, 94 வயது ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ அவரை வந்து போன முறை எம்பி சீட்டு கூட கொடுக்காம வழிகாட்டு குழுன்னு போட்டு அவரை டோட்டலாக ஒழிச்சு கட்டினது ஆர்எஸ்எஸ் தான். முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, இளம் ரத்தத்தை பாய்ச்சுன்னு மோடியை கொண்டு வந்து அது தலையில் அதே மண்ணவாரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் இருந்தால் மட்டுமே பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார் ஜின்னு பார்த்தோம். உலக பப்ளிசிட்டி, இப்போ ஃபோட்டோ ஷூட்டு, அது இது எல்லாத்துலேயும் இவர் டோட்டலாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாரு. இருந்த போதிலும் ஆர்எஸ்எஸ் கொதித்து போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் போய் அவருக்கு போய் அவரே பத்திரிகையை வாங்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது வெளியே தெரியாது. ஏன்னா காங்கிரஸில் உள்குத்து சண்டை போட்டோன்னா உடனே கட்சியாக சொல்லிட்டு வெளியில் வந்தவுடனே எல்லா பேப்பர்காரன் எல்லா டிவிக்காரன்ட்டையும் ஆளுக்கு ஒரு இதை போட்டு கோஷ்டி பூசல் அடித்து வேட்டியை கிழிச்சு சட்டையை கிழிச்சிடுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் அப்படி நடக்காது. உள்ளுக்குள்ளே என்ன சண்டை நடந்தாலும் வெளியில் தோளில் கையை போட்டு வருவாங்க. இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பெரிய ஒரு பலம்னு கூட சொல்லலாம், சரிங்களா. அப்படி இருக்கும்போது உள்ளே வந்து மோகன் பகவதே எனக்கே வேண்டாம்,
நான் வரலையா, என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தால், உங்களை ஆட்சி பொறுப்பில் அமர வைத்தால், உங்களை வளர்த்து விட்டால், உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டால் ஆர்எஸ்எஸ்ஸே காலி பண்ணுவீங்களா? ஆர்எஸ்எஸ்க்கே செக் வைப்பீங்களா நீங்கள்? அத்வானிக்கே செக் வைப்பீங்களா? அத்வானிக்கே நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? பார்த்துக்கலாம், எலெக்ஷன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற அளவுக்கு மிரட்டல் அதிகமாகி ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சு இப்போ. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை மீறி பிஜேபியால் ஒன்றுமே செய்ய முடியாது. மோடி ஆர்எஸ்எஸ்காரர் தான்றா கூட அவர்கள் கூட்டம், அவர்கள் ஒரு கோர் டீம் இருப்பாங்க. அவர்கள் யாரை முடிவு பண்ணி என்ன முடிவு பண்ணுறாங்களோ, கட்சியில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த நாட்டை எப்படி வழி நடத்த நினைக்கிறாங்களோ, எப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி தான் பாஜக செயல்படணும். நீங்கள் பெரிய தலைவராகலாம் அப்படின்னா அடுத்த டைம் மோடிக்கு சீட்டே தர மாட்டாங்க. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சீட்டு கொடுத்தா கூட இவரை காமிச்சு ஜெயிச்சுட்டு பிரதமராக அவர் ஆக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த முறையும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இவர் அந்த மோதலில் நம்ம மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு ஆள் நம்ம இல்லைன்னா பிஜேபி மண்ணா போயிடணுன்றது மோடி அமித்ஷாவோட பிளான். சரியா? குஜராத்திகளை அடியோடு ஒழித்து கட்டணுன்றது இப்போதே ஆர்எஸ்எஸோட பிளான். இதில் ராமர் கோயில் விவகாரத்தில் இருக்காங்களா? இப்போ என்ன பண்ணால் இறங்கி வந்துட்டார் மோடி. ஐயையோ நம்ம காப்பு வச்சுருவாங்க அப்படின்ட்டு மோகன் பகவத்துக்கு முதல்ல அந்த கோவில் நிர்வாண குழு இருக்கு இல்லையா, அவர்கள் போய் இன்விடேஷனை கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே அவர் வாங்கிட்டார். அப்போ நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்ற மாதிரி. ஆர்எஸ்எஸ் சொல்கிறத நீ கேட்கணும், கேட்டால் தான், இல்லைன்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம், என்ன ஆறுன்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சவால். அப்புறம் அவர் கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து நேராக அத்வானி வீட்டுக்கு போகிறார். அத்வானி வீட்டுக்கு போய் ஆர்எஸ்எஸ் டாப் லீடர்ஸும் சரி, பஜ்ரங் தள் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்களும் தலைவரும் சரி நேராக போய் அத்வானிக்கு அழைப்பை கொடுக்குறாங்க. இப்போ தான் அத்வானி நெஞ்சில் பால் வார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஊர்வலம் போய், ரத யாத்திரை போய், அதை போய் இதை போய் 25 வருஷமாக அரசியல் பண்ணி அந்த பள்ளிவாசல் அந்த போட்டு இடித்து எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கோயிலுக்கே நீ வரக்கூடாதுன்னா நெஞ்சமெல்லாம் புண்ணாக போகாது. நெஞ்சம் மட்டும் இல்லை, வாழ்நாள் கூட வாழ்ந்த ஒரு அத்வானிக்கு எப்படி இருக்கும் மனசில். ஸோ அத்வானியை கடைசியில் அழைச்சிட்டாங்க. இப்போ அத்வானி கை ஓங்கி இருக்கிறது. அத்வானி தான் ஜெயிச்சிட்டார். பொறுமையாக இருந்து ஜெயிச்சிட்டார். இனி மோடி அவர்களுக்கு இறங்கு முகம் தான் பாஜகவில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அத்வானி இங்கே வரப்போகிறாரு. உடனே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் என்ன சொல்லிட்டாருன்னா, மோடி என்ன சொன்னார்னா, அத்வானி நாங்கள் அழைக்க மாட்டோம், ஏன்னா அவர் வயசாகிடுச்சு, வந்தால் செத்துக்கிட்டு போயிடுவார்ன்ற ரேஞ்சுக்கு இவங்க பேசினாங்க. புரியுதா? இப்போ மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்வானி அவர்கள் ராமர் கோவில் ராமர் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு மருத்துவ குழு, அவசர மருத்துவ சிகிச்சைக்கான குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்வானிஜி அதில் பங்கேற்பார்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நீண்ட காலமாக நடந்து வந்த கடந்த 8 வருடமாக அத்வானியை காலி பண்ணி, முரளிமனோகர் ஜோஷியை காலி பண்ணி, அத்வானியை காலி பண்ணி ஒழிச்சு வைத்திருந்த அத்வானி மீண்டும் அப்படியே புத்துணர்ச்சியோட ராமர் கோயிலுக்கு வரப்போகிறாருன்றது தான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களோட, அதாவது குறிப்பாக நம்ம பிராமண சகோதரர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மீண்டும் அத்வானியா மோடியா அப்படின்னு வச்சா எங்கால் தான் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை ஜெயிக்க வைத்து விட்டால் அத்வானி வரப்போகிறாரு. இதோட ராமர் கோயில் பிரதிஷ்டையோட மோடியின் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும். தேர்தலுக்கு பின் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்னு இப்போ உள்ள அரசியல் கணக்குகள் சொல்லி கொண்டிருக்கிறது. அது நடக்குதா நடக்கலையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதையும் பார்க்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் கை மீண்டும் ஓங்க ஆரம்பிச்சிருக்குது. மோடி குஜராத்திகள் கை வீழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை, அந்த ஒரு இன்விடேஷனை வச்சே நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மீண்டும் ராமர் கோயில் திறப்பில் என்ன நடக்குது, வேறு என்ன பில்டப்புகள் நடக்குது அப்படின்றத நான் விரைவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.